எங்களை பொறுத்தவரை எதிரி யார் என்று சொன்னால் திமுக தான் எங்களுக்கு எதிரியை தவிர அண்ணா திமுக என்பது என்டிஏ கூட்டணியில் 10 கட்சி கூட்டணியில் ஒன்று. புரிஞ்சுட்டுங்களா? அது கட்சியே இல்லை. ஏங்க செல்லாத நோட்டுக்கு நோட்டு இருக்குது, செல்லுன்னா யாராவது பார்ப்பாங்களா? அது மாதிரி அவரை பற்றி பேசி என்ன பண்ணுறது? அது அவர் செல்லாத நோட்டை மாதிரி. செல்லாத நோட்டுக்கு என்ன வேல்யூ இருக்குதோ அதே வேல்யூ தான் அவருக்கு. திரு விஜய் அவர்கள் வந்திருப்பதன் மூலம் திமுக வாக்கு வங்கியை பெருமளவில் பாதிக்கும் என்பதுதான் எங்களது அனுபவத்திலும் நாங்கள் கேள்விப்படுகிற கருத்து. என்டிஏ கூட்டணிக்கு மிகவும் சாதகமாக இருக்கிறோம். எங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்காது. உறுதியாக அது எங்கள் வெற்றிக்கு உதவி செய்யும். அவர் ஊழல்வாதி என்பதற்கு அவர் பணம் கட்டுறது சாட்சி. நீங்கள் நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துருந்து சார். அவர் எங்கே வெளியில் வந்திருக்காரு? ஏதோ ஒரு கட்சி ஆரம்பித்தார், அவ்வளவுதான். ஒரு துயரமான சம்பவம் ஏற்பட்ட உடனே 72 நாட்கள் வெளியிலே வரல. ஆஃபீஸை மூடிட்டாங்க 5 நாள். யாருமே கிடையாது. கட்சி இருக்குதா இல்லையாங்கிற நிலை ஏற்பட்டு விட்டது. இதுதான் நிலைமை தமிழ்நாட்டுடைய நிலைமை சார். இந்த கட்சியுடைய நிலைமை அதுதான். எல்லா மாநிலத்திலும் முடிச்சுட்டாங்க. கடைசியாக இப்போ இங்கே வந்து பாமகவை 2 ஆக்கிட்டாங்க, அதிமுகவை 3 ஆக்கிட்டாங்க. இப்போ இருக்கிற அதிமுகவை சுவாகா பண்ணணும். ஆக்டோபஸ் மாதிரி அவங்க திட்டமே அதிமுகவை கையில் எடுக்க வேண்டியதுதான். அதுக்கு தெரியாமையோ அந்த கட்சியுடைய தலைமை விட்டு கொடுத்தாங்க. எல்லாத்தையும் சாசனத்தை எழுதி கொடுத்துட்டாங்க. இப்போது தேர்தலுக்கு பிறகு அதிமுகவும் பாஜக, இப்போ மட்டும் என்ன அதிமுக அங்கே இருக்குது, பாஜகவுடைய கிளை கழகமாக இருக்குது. இந்த ஆட்சியாளர்கள் முறையாக மத்திய அரசு அமைக்காத காரணத்தினால மாநில அரசுக்கு வர வேண்டிய திட்டங்கள் எல்லாம் கை நழுவி போய்கொண்டிருப்பதற்கு காரணமே இந்த திராவிட முன்னேற்ற கழக ஸ்டாலின் தலைவர் அரசாங்கம் தான். எந்தவித கருத்து வேறுபாடும் எந்தவித முரணும் எங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தும் துளி அளவும் இல்லை. இதுக்கு மேலே யாராவது குறுக்கு சால் ஓட்ட நினைத்தால், முன்னும் போக நினைத்தால் அது அகில இந்திய தலைமை பார்த்துக்கொள்ளும்.